புரட்சி தலைவி அம்மா அவர்களின் கனவை நிறைவேற்றிய அடிமட்ட தொண்டன் எடப்பாடியார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றி ஈரோடு, திருப்பூர், கோவை ஆகிய மாவட்டங்களில் உள்ள மக்களின் நீர் ஆதார தேவையை எப்படியாவது போக்கியே ஆகணும்னு உறுதியா இருந்தவங்க புரட்சி தலைவி அம்மா மட்டும்தான். இந்த திட்டத்துக்காக நிதியை அனுப்ப சொல்லி 2011 மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி அனுப்புனாங்க. ஆனா மத்தியில ஆட்சியில இருந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி எந்த நிதியும் தராம தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு துரோகம் செஞ்சு கைவிரிச்சிட்டாங்க. தாயுள்ளம் கொண்ட அம்மா அவர்கள் மட்டும்தான் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கினாலும் ஒதுக்காவிட்டாலும் திட்டம் நிறைவேற்றணும்னு 2014 சட்டமன்றத்துல வீர முழக்கமிட்டு உறுதி தந்ததோட 2016 திட்டம் ரூபாய் 1862 கோடியில செயல்படுத்தப்படும்னு அறிவிப்பும் செஞ்சாங்க. அம்மாவின் அடியேற்று அதிமுக அரசின் ஆட்சி தொடர மண்வெட்டி பிடித்த கைகளுக்கு சொந்தக்காரரான மண்ணின் மைந்தன் எடப்பாடியார் பொறுப்பேற்ற பிறகு அம்மாவின் ஆணையை நிறைவேற்றும் விதமா அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு ரூபாய் 1652 கோடியை முற்றிலுமா மாநில அரசோட நிதியிலிருந்து ஒதுக்கி 28 பிப்ரவரி 2019 அடிக்கல் நாட்டி தொடங்கி வச்சாரு. கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்கள்ல உள்ள 24,468 ஏக்கர் விவசாய நிலங்களும் 30 லட்சம் மக்களின் குடிநீர் தாகம் தீர்ப்பதற்கும் 60 ஆண்டுகால ஏக்கத்தை போக்கி அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு உயிர் கொடுத்து அம்மா அவர்களின் வழியில் விவசாயிகளின் நெஞ்சங்களில் நீர் வார்த்து வரலாற்றில் நீங்கா இடம் பிடிச்சிருக்காரு நம்ம EPS.